Hi friends, welcome back to our channel Safa Creations. நாம இதுவரைக்கும் நம்மளோட கிளாसेसல செயின் ஸ்டிட்ச் வேற டைரக்ஷன்ல வேற ஷேப்ஸ்ல எப்படி போடுறது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க எல்லா ஷேப்ஸையுமே நல்லா பிராக்டீஸ் பண்ணிருப்பீங்க அப்படினு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரி எம்ப்ராய்டரி நாட். இந்த ஆரி நாட் வந்து நம்ம ரெண்டு விதங்கள்ல சொல்லலாம். ஒன்னு வந்து சிம்பிள் நாட், இன்னொன்னு ஆரி எம்ப்ராய்டரிக்குன்னு போடக்கூடிய தனிப்பட்ட நாட். இந்த சிம்பிள் நாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு பிகினிங்கில் மட்டும்தான் இந்த நாட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகும்போது பெரிய டிசைன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த சிம்பிள் நாட் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. அதுக்கு நீங்கள் ஆரி நாட் தான் போடணும். ஸோ இந்த ஆரி நாட்டை தான் நம்ம இன்றைக்கி 3 விதங்களில் எப்படி போடுறது அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாகவும் கவனமாகவும் பாருங்கள். உங்களுக்கு இந்த 3 மெத்தடில் எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆரி வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிடுங்க. அதான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா கிளாஸஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த ஆரி நாட் போடணுன்னா நீங்கள் செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் செயின் ஸ்டிச்சே இன்னும் சரியாக பழகலைன்னா இந்த நாட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்காது. அதனால நீங்கள் கிளாஸ் 4லேருந்து நான் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா கிளாஸையும் போய் பாருங்கள். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கில் போய் அந்த கிளாஸஸ்லாம் பார்த்து செயின் ஸ்டிச்சை எல்லா டைரெக்ஷன்லையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நாட் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, வாங்க இப்போ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் வந்து போகுதோ அந்த டைரெக்ஷன் பார்த்த மாதிரி தான் நீடிலோட ஹூக் இருக்கணும். எப்போவுமே செயின் ஸ்டிச் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா நாட் போடுறதுக்கு பழகுங்க. இந்த மாதிரி செயின்ஸ் போட்டுக்கலாம். இப்போ எந்த இடத்துல நாட் போடணுமோ அந்த த்ரெட்டை நல்லா லென்த்தாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இடது கையில் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த லூப் வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ நீடில் இப்படி கொண்டு வந்துட்டு அந்த லூப்புக்குள்ளே தான் இருக்கணும். நீடில் இப்படி கொண்டு வந்துட்டு இப்போ கடைசியாக போட்டிருக்கோம் பாருங்க, இந்த செயினோட லூப்புக்குள்ளே நீடிலோட கொக்கியை மாட்டி மேலே இழுங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக இழுத்துட்டு இந்த பெரிய லூப் இருக்கு இல்லைங்க, இந்த லூப் வந்துட்டு அப்படியே கீழே எடுத்துக்கலாம். பெரிய லூப் வந்துட்டு அப்படியே நம்ம மாட்டிருக்கோம்ல அந்த சின்ன லூப்புக்கு கீழே கொண்டு வந்துடணும். பாருங்க, இந்த நம்ம எடுத்தோம் இல்லையா நீடல்ல, அந்த லூப் தான் வெளியில இருக்கணும். இந்த பெரிய லூப் வந்து கீழே இருக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கொக்கியை வந்து நீடலை வந்து மாட்டிருக்க லூப்ல இருந்து எடுத்துடக்கூடாது. இப்போ அப்படியே அடியில் கை கொண்டு போய் அடியில் இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுக்கலாம். அவ்வளோதான், ஒரு நாட் கிடச்சிருச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ செகண்ட் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா நாட் போடலாம். நீங்கள் பழகிறதுக்கு கொஞ்சம் பெரிய செயினாகவே போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு லூப் வந்து மாட்டி இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செயின் போட்டுட்டு நாட் போட வேண்டிய அந்த லூப்பை பெருசாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த பெரிய லூப் வந்துட்டு நீடில் விட்டு வெளியே வந்துடக்கூடாது. அதனால ஒரு விரல் இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த பெரிய லூப் வந்து நம்ம லூப் நம்பர் 1 வச்சுக்கலாம். இப்போ இந்த நீடில் அப்படியே பின்பக்கம் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த கடைசியாக போட்டிருக்கோம் பாருங்க அந்த லூப்பில் இப்போ ஹூக் வந்து கொஞ்சம் இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த கடைசியாக போட்ட செயின்குள்ளே இப்படி மாட்டிக்கலாம். நல்லா மாட்டதுக்கு பின்னாடி இந்த பெரிய லூப்பை கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி தள்ளி விடலாம். தள்ளிட்டு அப்படியே மெதுவாக அடியில் இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுங்க. இழுத்துட்டு நீடில் வெளியே எடுத்துடலாம். இது வந்து செகண்ட் மெத்தட். இது வந்து இதில் நம்ம 2 கை யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து நம்ம ஒரு கையிலே போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். மறுபடியும் செயின் ஸ்டிச் போடணும். நாட் போட வேண்டிய இடத்துல லூப்பை பெருசாக இழுத்துக்கலாம். லூப்பை பெருசாக இழுத்துக்கலாம். இழுத்துட்டு எதுவுமே பண்ணாமல் நீடில் அப்படியே பின் பக்கமாக கொண்டு வாங்க. கடைசியாக போட்டிருக்கோம் பாருங்க இந்த சின்ன செயின். கடைசி செயின் பக்கத்தில் நீடில் கொண்டு வந்துட்டு இந்த பெரிய லூப்புக்குள்ள இருந்து அப்படியே நீடில் கீழே குத்தணும். கீழே குத்தி எப்பவும் போல செகண்டா ஒரு லூப் எடுக்கணும். இது வந்து லூப் நம்பர் 2. இந்த செகண்ட் லூப்பை எடுத்துட்டு இப்படி இழுக்கணும். செகண்ட் லூப்பை இழுக்கும் போது ஃபர்ஸ்ட் லூப் வந்து சுருங்கிட்டே வரும், சின்னதாயிட்டே வரும். இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக்கிற வேணாம், ஓரளவுக்கு சின்னதான ஆகிற அளவுக்கு இழுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு போட ஈஸியா இருக்கும்.
இந்த மாதிரி ஓரளவுக்கு சின்னதாக அளவுக்கு லென்த்துக்கு இழுத்துக்கோங்க. இப்போ இந்த லூப் நம்பர் 2ல இருந்தே அப்படியே பின்னாடி வாங்க. வந்துட்டு இந்த ஹூக்கில் வந்து லூப் நம்பர் 1 வந்து மாட்டிக்கோங்க. இப்போ சின்னதாயிட்டே வந்துச்சு இல்லையா, அந்த லூப் வந்து மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இந்த பெரிய லூப் அப்படியே கீழே தள்ளுங்க. நம்ம இழுத்துருக்க அந்த ஃபர்ஸ்ட் லூப்புக்கு கீழே போயிடணும். அந்த அளவுக்கு கீழே தள்ளிட்டு அடியில் இருக்க த்ரெட்டை வந்து மெதுவாக இழுத்துட்டே வாங்க. நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு நீடில் வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு 3 மெத்தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 3 டைப்ஸுமே நம்ம பார்த்தாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மெத்தடும் செகண்ட் மெத்தடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இது வந்து நம்ம 2 கை யூஸ் பண்ணி போடுவோம். இது வந்துட்டு ஒரு கையிலே நம்ம போட்டுடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இது ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வந்ததுக்கப்புறமா இந்த செகண்ட் மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 மெத்தடையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் உடனுக்குடனே நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரி டியூட்டோரியல்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching.